ஏமன் நாட்டுல இந்திய நர்ஸான கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மரண தண்டனை கைதியா ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய நிமிஷா பிரியாவுக்கு கடந்த 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்ற சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில கடைசி நிமிஷ பேச்சுவார்த்தை மூலமா அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிமிஷா பிரியா போன்ற பல நர்ஸ் வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்ற நிலையில அங்க உள்ள சிச்சுவேஷன் காரணமா பல்வேறு பிரச்சனைல மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க. இதுல பல நர்ஸ் குறிப்பா வளைகுடா நாடுகள்ல வேலை பார்க்குற நர்ஸுகள்ல அதிகபட்சம் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களை சேர்ந்த நர்ஸுகள் தான் வளைகுடா நாடுகள்ல பணிபுரிஞ்சுட்டு வராங்க. பெரும்பாலும் வெளிநாடுகள்ல ஆண்கள் தான் பணிபுரிய விரும்புவாங்க. ஆனா இந்த செவிலியர் துறைங்கிற நர்சிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் ஆண்களை விட பெண்கள் வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்றதுக்கு அதிக விருப்பமா இருக்காங்க. சோசியல் எக்கனாமி, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி போன்ற பல காரணங்களால கேரளா, தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள்ல நர்சிங் கட்டமைப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா இங்க இருந்துதான் பல செவிலியர்கள் வெளிநாட்டு பணிகளுக்கு சென்றுட்டு இருக்காங்க. இந்த நர்ஸை வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுல கேரள மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்கு. எனவே நிமிஷா பிரியாவோட வழக்க ஒரு தனி நபரோட வழக்கா நம்ம பார்க்காம உலக அளவுல அங்கீகரிக்கப்படக்கூடிய இந்திய நர்ஸுகளுக்கு இந்திய அளவுல என்ன அந்தஸ்து இருக்கிறது, அதுவும் இந்தியால இருந்து ஏன் செவிலியர்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கு அதிக விருப்பத்துல இருக்காங்க போன்ற பல்வேறு வினாக்களுக்கு நாம இந்த வீடியோல விடை காண முயற்சி பண்ணுவோம். உலக சுகாதார நிறுவனத்தோட அறிக்கைப்படி 300 நபருக்கு ஒரு நர்ஸ் என்கிற அடிப்படையில தான் இருக்க வேணும். ஆனா இந்தியாவை பொறுத்தவரையிலும் 670 நபருக்கு ஒரு நர்ஸ் என்கிற அடிப்படையில தான் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 80% நர்ஸ் தொழில் ரீதியா பயிற்சி பெற்றவங்களா இருந்தாலும் டிமென்சியா பராமரிப்பு, நோய் தடுப்பு ஆதரவு அல்லது நாள்பட்ட நோய் மேலாண்மை போன்ற முக்கியமான பகுதிகளில் திறமையான செவிலியர்களை உருவாக்க உள்கட்டமைப்பு இல்லை என்பதை சில அறிக்கைகள் எடுத்துக்காட்டுது. தற்போதைய சூழ்நிலையில உலகம் முழுவதும் இந்திய நர்ஸுகள் சுமார் 6,60,000 பேர் பணிபுரிஞ்சுட்டு வராங்க. இதுல அரபு நாடுகள்ல மட்டுமே 88,000 நர்ஸுகள் பணிபுரிஞ்சுக்கிட்டு வராங்க. 2015ஆம் ஆண்டு சுமார் 197 நர்ஸுகள் இந்தியாவில இருந்து வெளிநாட்டு வேலைக்கு சென்ற நிலையில அடுத்த ஆண்டு, அதாவது 2016ஆம் ஆண்டு இது 250% அதிகரிச்சு 4,858 நர்ஸுகள் வெளிநாட்டு வேலைக்கு இந்தியாவில இருந்து சென்றிருக்காங்க. இந்தியாவில கடந்த 6 வருஷமா நர்ஸுகள் வெளிநாட்டு வேலைக்கு போகிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. 2020 முதல் தற்போதைய வரையில 3 லட்சத்துக்கும் அதிகமான நர்ஸுகள் வெளிநாட்டு வேலைக்கு சென்றிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாகவே நர்ஸ் அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வருது பிலோரன்ஸ் நைட்டிங்கேல் தான். அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய டைம் அவங்க அடிப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்குற அன்பு, அரவணைப்பு, ஆதரவு, இப்படி பல விஷயங்களை நம்ம நினைவு கூறலாம். அப்படி நாம அவங்கள நினைக்கிறது இது தப்பு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. வீட்டு வேலை செய்யற பெண்களுக்கு நர்சிங் வேலை அப்படிங்கிறது ரொம்ப எளிதானதுன்னு நம்மள பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நர்சிங் வேலை அப்படிங்கிறது இன்னொரு வீட்டு வேலையோ, கிச்சன்ல வேலை செய்யறதோ, இல்ல சமையல் வேலை, குழந்தை பராமரிப்பு, இப்படி பல விஷயங்கள்ல தொடர்பானது இல்லை. அதே மாதிரி நர்சிங் ஜாப் அப்படிங்கிறது ஒரு ஆண் மருத்துவருக்கோ அல்லது மருத்துவருக்கோ அடிபணிஞ்சு நடக்க வேண்டிய பணியும் அல்ல. ஆக்க திறமையும் ஆளுமை திறமையும் அதிகமாக கொண்டேதான் செவிலியர் பணி. இந்த துறையின் சமீபத்திய போக்குகள் குறித்து விவரிக்கிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் சராயு பிரியா. வணக்கம், நான் டாக்டர் சராயு பிரியா, பிரின்சிபல் டாக்டர் ஜெயசேகரன் காலேஜ் ஆஃப் நர்சிங், கன்னியாகுமரி. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட நர்சிங் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குன்றத ஷேர் பண்ண போறேன். நர்சிங் கோர்சஸ் ஃபர்ஸ்ட் ஏஎன்எம், ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப் அப்படின்ற கோர்ஸ் இருக்கு. அது இல்லாம பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி, எம்எஸ்சி நர்சிங். ஸோ டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி பார்த்தீங்கன்னா அது 3 இயர் ப்ரோக்ராம். பேசிக் பிஎஸ்சி நர்சிங் 4 இயர் ப்ரோக்ராம். எம்எஸ்சி நர்சிங் மாஸ்டர் இன் நர்சிங்கும் பண்ணலாம், அது 2 இயர் ப்ரோக்ராம். இப்போ ஜிஎன்எம் முடிச்சுட்டு நம்ம யூஜி பண்ணலாமா, அது டிப்ளமா தானே, யூஜி பண்ணலாமான்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். ஜிஎன்எம் முடிச்சவங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் ப்ரோக்ராம் நீங்க பண்றது மூலமா நீங்க அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணலாம். முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சவங்களும் சரி, போஸ்ட் பேசிக் முடிச்சவங்களும் சரி, எம்எஸ்சி நர்சிங் டைரக்டா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்எஸ்சி நர்சிங்லயும் 5 பிரான்ச்சஸ் இருக்கு. நம்மளோட ஸ்பெஷாலிட்டி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், பீடியாட்ரிக் நர்சிங், மிட்வைஃபரி, சைக்காட்ரிக் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், இப்படி 5 பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த 5 ஸ்பெஷாலிட்டியில எனக்கு என்ன விருப்பமான பாடமோ, இப்போ அடல்ட்டை பத்தி படிக்கணும்னா மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், குழந்தைகளை பத்தி படிக்கணும்னா சைல்ட் ஹெல்த் நர்சிங், இதே கர்ப்பமானவர்கள் அவங்க டெலிவரிஸ் அதெல்லாம் பத்தி படிக்கணும்னா மிட்வைஃபரி நர்சிங், இதே கொஞ்சம் மனநோயாளிகள் பத்தி படிக்கணும்னா சைக்காட்ரிக் நர்சிங், அதே சொசைட்டில போய் பப்ளிக்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அப்படி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜிஎன்எம் படிச்ச பிள்ளைங்க 12th படிச்சிருக்கணும் கண்டிப்பா. 12th சயின்ஸும் எடுத்திருக்கலாம் பிரான்ச், இல்லைன்னா அதர் நான் சயின்ஸ் குரூப், காமர்ஸ் அது எடுத்தாலுமே அவங்க எலிஜிபிள் தான் ஜாயின் பண்றதுக்கு. பட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நீங்க பாத்தீங்கன்னா
அவங்க கண்டிப்பா வந்து சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும். கண்டிப்பா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும். மினிமம் 45% ஆஃப் த மார்க்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஜிஎன்எம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இதுல ஐ மீன் 12th டோட்டல் மார்க்ல உங்களுக்கு 40% இருந்தா போதும். பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பிள்ளைகளுக்கு கட் ஆஃப் இருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில 45% மார்க் இருக்கணும். கண்டிப்பா இங்கிலீஷ்ல அவங்க பாஸ் ஆயிருந்திருக்கணும். சோ அக்ரிகேட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வரும். சோ அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களோட 17 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். அந்த அகாடமிக் இயரோட December 31st 17 வயசு அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்பர் லிமிட் வந்து 35 இயர்ஸ். சோ 35 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்தியர்கள் அதிக அளவு வெளிநாடு செல்றதுக்கான காரணம் என்ன, அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போற இந்தியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ, அதுக்கு என்ன ரீசன் மற்றும் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்றாங்க பேராசிரியரும் கல்வியாளருமான சுபத்ரா செல்லத்துறை அவர்கள். வணக்கம். நான் வந்து தவ புதல்வியோட இதழாசிரியர் மற்றும் பயனூர் குமாரசாமி கல்லூரியின் வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சுபத்ரா செல்லத்துறை. இப்போ இந்தியாவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் சரி, இப்போ கேரள மாநிலங்களில் குறிப்பாக வந்து கேரள மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டில் குமரி மாவட்டத்திலையும் செவிலியர் படித்த மாணவர்கள் வந்து அதிகமாக வெளிநாட்டுக்கு பணிபுரிய போகிறாங்க. இப்போ அந்த பணிபுரிய வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா செவிலியர் பணி அப்படின்னு மட்டும் நமக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு கல்வியாளராக இன்னைக்கு இருக்கக்கூடிய குமரி மாவட்டம் என்று மட்டும் தனியா நம்ம சொல்ல முடியாது. படித்த இளைஞர்கள் அதிகப்படியாக முக்கியமாக வேலை வாய்ப்புல குறைய இருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா படித்த இளைஞர்கள் தான், லிட்டரேட் பாப்புலேஷன் சொல்லுவோம். இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், அல்லது எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், முக்கியமா அந்த நர்சிங் ஃபீல்டாக இருக்கட்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இங்கு குறைவா இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணமா எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கிய காரணம், வேலை வாய்ப்பு அப்படியே இருந்தாலுமே கூட பிரைவேட் செக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த செவிலியர் பணியில நமக்கு சேலரி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப குறைவாக காணப்படுது. இந்த சேலரியோட நோக்கம் பொருளாதார ரீதியாக ஒரு நர்சிங் முடிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ டிப்ளமா நர்சிங்கோ இல்ல பிஎஸ்சி நர்சிங்கோ முடிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பேக்கேஜ்ல கனடால, யூகே அண்ட் சவுதி இந்த மாதிரி உள்ள அரப் கண்ட்ரீஸ்லயுமே நல்ல பேக்கேஜ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்க முடியுது. இந்த சேலரி அப்படிங்கிறது நமக்கு ஏ கிரேட் எம்ப்ளாயீஸ், அதுவும் வந்து ஒரு 10-20 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி. இந்த சேலரி வந்து ஒரு நர்சிங்க்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய காரணமா எடுத்து அந்த பொருளாதார அடிப்படையில எங்க கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதிகமா நுழையிறது தான் முக்கிய காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் அரசு கல்லூரியில நர்சிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசு மருத்துவமனைகளிலே வேலைக்கு சேர்ந்துக்கிறாங்க. ஆனா தனியார் நர்சிங் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசு வேலைகள்ல, அரசு மருத்துவமனைகள்ல வேலைக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்படுது. அவங்க வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில குறைந்தபட்ச சம்பளத்துல பணிபுரிய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. தனியார் மருத்துவமனைகள் இவங்களோட உழைப்பை உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நர்சிங் அவங்களுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 20,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 15,824 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நர்சிங்கோட சேலரி. அதே மாதிரி இவங்க வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல பல்வேறு சிக்கல்களை சந்திச்சுட்டே வராங்க. நர்சிங் அதாவது செவிலியர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்க உள்ள அந்த வேலைக்கு செல்லும்போது அவங்க சந்திக்கக்கூடிய குறைகள்லாம் என்ன? அதாவது தங்கும் இடம், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமாக எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் வந்து தங்குற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இந்தியால மட்டும்தான் ஒரு சில இடங்கள்ல நர்சஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் முடிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வீட்டுக்கு போற மாதிரி பிளான் இருக்கு. மற்றபடி எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இன் ஹவுஸ், அதாவது அவங்களே உள்ளே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே தங்கி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா பணி பண்றாங்க. ஸோ அப்போ அந்த அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடியதும் அந்த நாடும் அந்த பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு அமையுது. அப்ப அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது. ஒரு சில இடங்கள்ல வந்து சில நெகட்டிவா ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் பொருட்டு அதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா எந்த சம்பவமும் அசம்பாவிதம் நடக்காம அந்த பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து அவங்களே பாத்துக்கிற சூழ்நிலைகளும் நிறைய இருக்கு. தனியார் மருத்துவமனையில பணியாற்றக்கூடிய நர்ஸ் அப்படி அவங்களெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும்னா அவங்க வந்து ரொம்பவே ஆக்டிவா, ரொம்ப இதா உற்சாகமா பணியாற்ற மாட்டாங்க. ஒரு டயர்டோட, ஒரு சோர்வோட அப்படியே அவங்க பணியாற்ற மாதிரியே இருக்கும். இதுதான் அவங்க வெளிநாட்டு செல்ல விரும்புறதுக்கான ஒரே காரணம். மற்றபடி பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய அதிகபட்ச சம்பளம், அதுவும் ஒரு காரணமா அவங்க நர்ஸுகள் வெளிநாடு போறதுக்கு ஒரு காரணமாவே இருக்குது. சமீப காலமா பார்த்தோம்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மோஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே நர்சிங் அந்த ஜாபை வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா பர்மனண்டா எடுக்காம கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்ல எடுத்துட்டு வராங்க.
இதுவுமே அவங்க வெளிநாட்டு வேலைக்கு செல்றதுக்கான ஒரு அதிகபட்ச வாய்ப்பு அவங்களுக்கு வழங்குது. இந்த நிலைமை நம்ம நாட்டுல மாறணும் அப்படின்னா நர்ஸ் பிராக்டிஷனர் செயல் திட்டத்தை முழுமையா இந்தியாவில் அமல்படுத்த வேண்டும். நர்ஸ் பிராக்டிஷனர் செயல் திட்டம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் பண்ண நர்ஸ் இருப்பாங்க, அதாவது அரசால் பதிவு செய்யப்பட்ட நர்ஸ் நேரடியாக பேஷண்ட்டை பராமரிக்கிறது, அவங்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்குறது, இன்ஜெக்ஷன் போடுறது, இது எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. இதுதான் நர்ஸ் பிராக்டிஷனர் செயல் திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டம் பொதுவாகவே வெளிநாடுகள் பலவற்றிலையும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில் இது இன்னும் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை. நர்ஸ் பிராக்டிஷனர் அப்படின்னு ஒவ்வொரு நர்ஸும் சுயமா அவங்க ஒரு கிளினிக் வைக்கலாம். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு வசதிக்காக நர்ஸ் பிராக்டிஷனர் அப்படின்ற ஒரு கோர்ஸும் இப்போ இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலயும் அந்த கோர்ஸ் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அதை படிச்சு கூட நம்ம இண்டிவிஜுவலா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். அது இல்லாம மிட்வைஃபரி நெட் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஓஜி முடிச்சவங்க தனியா அவங்களாம் கிளினிக் வச்சு இண்டிபெண்டா they can become an entrepreneur also. நர்ஸா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, அந்த மாதிரி முடிச்சுட்டு அவங்க நர்ஸ் மிட்வைஃப் நெட் கிளினிக் மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணி அவங்க தனியா கிளினிக்கும் அவங்க செட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ லாக்டேஷன் கவுன்சிலிங் கோர்சஸ் அவங்க முடிச்சுட்டு they can be a லாக்டேஷன் கவுன்சிலர். இப்போ நமக்கு சேலத்துல எல்லாம் ஒருத்தவங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா தாய்மார்களுக்கும் அவங்க எப்படி பால் ஊட்டணும், என்ன மாதிரி எவ்வளவு நேரத்துக்குள்ள கொடுக்கணும், அதே மாதிரி எப்படி பிள்ளைகளோட வளர்ச்சியை பார்க்கணும், அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான அறிவுரைகள் அந்த லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்க படிச்ச காலங்கள்ல இருந்தது காட்டிலும் இப்போ நிறைய முன்னேற்றங்கள் நம்ம நர்சிங் ப்ரொஃபஷன்ல ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஏதாவது நர்சிங் ஃபீல்ட்ல அப்கிரேடேஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் அவங்க ஸ்பெசிபிக்கா இப்போ பிஜி முடிச்சவங்களுக்கு கண்டிப்பா அவங்கள அந்த ஃபீல்டுல அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பிஎஸ்சி ஜிஎன்எம் முடிச்சுட்டு அவங்க உள்ளார ஸ்டாஃப் நர்ஸா என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்களை அப்கிரேட் பண்ணி இப்போ ஒரு சைல்டு வார்ட்ல ஒர்க் பண்றாங்க, இல்ல ஒரு டெலிவரி வார்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த வார்ட்ல இருக்கிறவங்கள ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வச்சு அவங்க ஸ்பெஷலைசேஷனோட பண்ணும்போது இன்னும் கூட குவாலிட்டி ஆஃப் கேர் இம்ப்ரூவ் ஆகும்.